செஸ்ட் பெயினுக்கும் மற்ற செஸ்ட் பெயினுக்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, செஸ்ட் பெயின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய நெஞ்சு வலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப உங்களோட செஸ்ட்டை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து கத்தியில் குத்துற மாதிரி இருக்கலாம். ஸ்டாபிங் செஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்குவீசிங் பெயின். அதே மாதிரி அந்த செஸ்ட் பெயினோடு சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வாந்தி வரலாம், அல்லது உடம்பு பூரா வந்து ஸ்வெட் ஆகலாம், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவோம். அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு மயக்க நிலைக்கு போகலாம், தலை சுத்தல் வரலாம். ஸோ கண்ணெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளர்டு விஷன் சொல்லலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு சேர்ந்து உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கார்டியாக் செஸ்ட் பெயினாக தான் இருக்கலாம். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இது வந்து இதயத்தில் அடைப்பு இருக்குதா, இல்லை இது ஹார்ட் அட்டாக்னால வந்த செஸ்ட் பெயினா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த செஸ்ட் பெயின் வந்து முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலினால் வரலாம், தோள்பட்டை வலினால் வரலாம், நெஞ்சு எரிச்சல் அதாவது வந்து அசிடிட்டினால் வரலாம், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தினாலையும் செஸ்ட் பெயின் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனாலும் வரலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து அதை வந்து உயிருக்கு ஆபத்துகள் எதுவும் கொடுக்காது. அந்த செஸ்ட் பெயின் மட்டும் என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். பட் வேலை இது வந்து ஹார்ட் அட்டாக்னால வர செஸ்ட் பெயின் அப்படின்னா நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகி ஒரு ஃபஸ்ட்டு வந்து இசிஜி, எக்கோ அல்லது ஒரு சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. கியூட்ராப்பைன்னு சொல்லுவோம், ட்ராப்டின்னு சொல்லுவோம், கார்டியாக் என்சைம்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் சின்ன சின்ன பிளட் டெஸ்ட்டு தான். ஸோ இதை பண்ணினீங்கனாவே அப்படின்னாவே என்னென்னா இதயத்தில் அடைப்பு இருக்கிறதுனால தான் அந்த செஸ்ட் பெயின் வந்துச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம்.